ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிப்போமா? ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போமா? இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்போது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தை உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்.
உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து இப்போது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தான்னு எழுதப்பட்டிருக்குது. இவ்விதமாக உம்முடைய வார்த்தை மூலியமாக நாங்கள் சத்துருக்களை ஜெயிக்கவும், ஆண்டவரை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்து மூலியமாக எங்கள் வாழ்க்கை கட்டப்படவும் இயேசுவின் நாமத்தினால் நீ கிரியை செய்யணும். இந்த எல்லையில் காணப்படுகிற பலவான கட்டணும் ஆண்டவரே, இந்த இடத்துல காணப்படுகிற தடைகளை நீர் உடைத்து போடும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இப்பொழுது எழுந்தருள்வேன். ஃபஸ்ட்டு நம்ம அவர் எப்படி எழுந்தருளுவார், எழுந்துக்கும் போது என்னென்ன காரியம் நடக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேவன் எழுந்துக்கும் போது உண்மையாகவே ஃபஸ்ட்டு பெட்டி புறப்படும் போது சத்துருகள், அவர் பெட்டி புறப்படும் போது கர்த்தாவே நீ எழுந்தருள்னு சொல்லும்போது சத்துருகளை சிதறடிப்பார். அவர் எழுந்தருளும் போது தேவன் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் எழுந்தருளும் போது ஜாதிகளுக்கு நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற ஜாதிகள், சொந்த மதத்து மூலியமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். அவர் எழுந்தருளும் போது தேவன் நம்மளை ரட்சிப்பார். அவர் எழுந்தருளும் போது என்றென்றைக்கு நம்மளை அவர் தள்ளிவிட மாட்டார். அவர் எழுந்தருளும் போது சாத்தானுடைய சதிகளை கர்த்தர் முறியடிப்பார். ஃபஸ்ட்டு என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35 வசனத்தை படிப்போமா? ஹல்லேலூயா. பெட்டியானது புறப்படும் போது என்ன செய்கிறாரு? கர்த்தர் மோசையை நோக்கி, மோசை பார்த்து ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவே நீ எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் என்ன செய்யணும்? சிதறடிக்கப்படணும். இந்த காலை வேளையில் கூட மக்களை சிதறடிக்கிற சாத்தான, சிந்தனைகளை சிதறடிக்கிற சாத்தான, எல்லா சினிமா மோபத்தின் ஆவியை கூட தேவன் இந்த காலை வேளையை சிதறடிக்கணும். பெட்டியானது எழும்பும்போது தேவன் சிதறடிக்கணும், உண்மையாகவே சிதறடிக்கணும். கர்த்தருடைய வல்லமை சிதறடிக்கிற வல்லமை இன்னைக்கு புறப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளும் போது இந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவள் உண்மையாக பச்சைபாதம் பார்க்காத தெய்வம். நம்ம தேசத்துக்கு நன்மை கிடைக்கணும், மக்களுக்கு நன்மை கிடைக்கணும், ராஜ்யத்தில் நன்மை கிடைக்கணும், அரசாங்கத்தில் நன்மை கிடைக்கணும். இன்னைக்கு பெட்டியானது இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போது, புறப்படும் போது மக்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளெல்லாம் இன்னைக்கு சிதறடிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் எழுந்தருளணும். அவர் எழுந்தருளினா தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக மாயமான காரியம், பொய்யான காரியத்தெல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளை சிதறடிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ பொய்யும் மாயும் பின்பற்றி கொண்டு யோனால எழுதப்பட்டிருக்குது. யோனா 2ஆம் அதிகாரத்தை பாருங்களா. யோனா 2 எத்துங்க படிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லிட்டு ஹல்லேலூயா. பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபை என்ன செய்கிறாங்களாம்? போக்கடிக்கிறாங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ஏசப்பா காலையில் கிருபை தாங்க, ஒரே ஒரு ஜாபம், இந்த ஜாபம் மட்டும் நான் தினைக்க பண்ணுவேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்க. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இன்றைக்கி வேலைக்கு போ, கிருபை தாங்கப்பா. குடும்பத்தை நடத்த கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளை நடத்த கிருபை தாங்கப்பா. இப்படி பண்ணுறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பொய்யும் மாழியம் பற்றி கொண்டு வருகிற கிருபை காலையில் பைபிள் சொல்லுது, காலை தோறும் கிருபை வருதான். அப்போ அந்த கிருபையை நீ கேட்கணுன்னா பொய்ய மாயை எப்படின்னா தள்ளணும். பொய் மாயனா எதுவாக நினைக்கிறீங்க? சங்கீதம் 101 3ஆம் வசனம் படிங்களா. பொய் மாய எதுன்னு? ஹல்லேலூயா. தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன்,
வைக்க மாட்டேன், வழி விலகி பண்ணுகிற காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ உண்மையாகவே நீங்கள் கடவுளை அறிஞ்சிட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டு நான் தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு கூட திருவந்து எடுக்க போகிறீங்க. நேற்று தினத்து வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் இந்த படம் அந்த படம் சீரியல் இது அதுன்னு நல்ல அவசரமாக என்ன செஞ்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அது ஒரு நல்ல உங்களுக்கு கிருபையை கொண்டு வராது. எவ்வளோதான் நீங்கள் பார்த்து திருப்தி அடைஞ்சாலும் இந்த உலகத்தோடு போகிற ஒரே காரியம்தான். ஆனால் இயேசுக்காக உன் கண்களை பொய்யும் மாயான காரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன் நீ ஒப்பு கொடுத்து பாரா, உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். எதை பார்த்தாலும் கண்ணீர் வரும் தெரியுமா? யாரை பார்த்தாலும் கண்ணீர் வரும். ஏன்? ஐயோ இந்த பொண்ணு கத்தருக்கு யூஸ் ஆனா எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த பையன் கத்தருக்கு யூஸ் ஆனா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி நினச்சதுக்கெல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்? அவங்க பொய்ய மாய நான் பார்த்துருக்குறேன். ஜபத்துக்கு போவோம், ஜபத்துக்கு போகும்போதெல்லாம் அப்போல்லாம் டிவி கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அந்த காலத்தில் 92 95 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அப்போ ஜபத்துக்கு போகும்போது ஒரு அக்கா கூப்பிடுவேன், அக்கா வாக்கா ஜபத்துக்கு வாக்கா அப்படின்னு. இரு கொஞ்ச நேரம் இரு, இந்த சீரியலை பார்த்துட்டு வந்துடு கொஞ்ச நேரம்னு சொல்லி எவ்வளோ சொல்லுவேன். அக்கா வேணாக்கா, இது ஒன்று நம்ம லைஃப் நல்லா இருக்காது வேணான்னுவேன். நான் கூப்பிடும் போது அந்த அக்கா கூப்பிடும் போது எதிர டிவி ஓடும், ஆனால் அந்த அக்காவை தான் பார்ப்பாங்க. அந்த டிவியில் என்ன நடக்குது நான் பார்க்கவே மாட்டேன். என் கண்ணை அந்த நாள்லேயே சுமார் 96 நான் ரசிக்கப்பட்டேன். 96 பொய்யான காரியத்தை மாயமான காரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன்னு என் கண்ணை அன்றைக்கே ஒப்பு கொடுத்தது தான். இன்றைக்கி வரைக்கும் டிவி பெரிய டிவியாக வந்தால் கூட இருக்கட்டும், ஒய்ஃபை வீட்டில் போட்டு இருந்தால் கூட சரி தான், என் கையில் சில செல்லு இருந்தால் கூட தான் சரி தான், பொய்க்கு மாய்க்கும் என் கண்ணு ஒப்பு கொடுக்கூடாதுன்னு இப்பயும் ஒப்பு கொடுத்து தான் ஜெபம் பண்ணுறேன். முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பது உங்கள் ஊரார் அறியணும். அதுதான் பைபிள் சொல்லுது. ரூத்தை சொல்கிறாங்களே, இந்த ஊராரெல்லாம் உன்னை பற்றி பேசிக்கிந்த நான் கேள்விப்பட்டுன்னு ரூத்தை சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க மோவாபி தேசத்துலேருந்து வந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா ரட்சிப்பை கொடுத்தாரு. ரட்சிப்பை கொடுத்தவனையும் அந்த மோவாபின்னு சொன்னால் பாவம், அந்த பாவ வாழ்க்கையை ஒழிச்சு விட்டு இயேசுதான் யெகோவா என் தேவன் சொல்லி யெகோவா மட்டும் காமிச்சாங்க. யெகோவா மட்டும் எப்படி காமிச்சாங்கன்னா அவங்க மாமியார் மூலியமா இயேசுவை பின்பற்ற காரியத்தை காமிச்சாங்க. இன்னைக்கு உண்மையாகவே இயேசுவை அறிஞ்சிட்டு ரெட்டை வேஷம் போடக்கூடாது. இன்னைக்கு திருவந்தி எடுக்க போகிறோம். ரெட்டை வேஷம் போட்டு நம்ம தரிச்சுன்னு வாழ்வோமானா நஷ்டம் இயேசு இல்லை, கஷ்டம் நம்மளுக்கு தான். ஹல்லேலூயா. இயேசுக்காக நீ வாழ்ந்துட்டு மட்டும் பாரா. ஒரு நாள் கிட்ட போய் அவர்கிட்ட நிற்கும் போது 2 பேரும் வாழ்ந்தாங்க பூமியில். ஒருத்தர் ஐஸ்வரன் வாழ்ந்தார், ஒருத்தர் தரித்திரன் லாசருன்னு வாழ்ந்தார். அந்த மனுஷன் பாருங்கள், வாசலில் லாசருன்றவர் வாசலே உக்காஞ்சி ஏதாவது கொடுப்பாங்களான்னு மட்டும் தான் பார்த்தாரு, இயேசு மட்டும் பார்த்தாரு. ஆனால் ஐஸ்வரன் என்ன செஞ்சார், தன்னோட பணத்தில் எல்லாத்துலேயும் வாழ்ந்தார், எல்லாம் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் 2 பேரும் இறந்து போகிறாங்க. 2 பேரும் இறக்கும் போது லாசருன்றவன் ஆபிரகாமோட மடியில் போய் படுத்தான். ஆனால் அந்த ஐஸ்வரன் இறக்குறாரு, நரகத்தில் போய் படுத்தார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அந்த லாசருடைய ஒரே ஒரு சுண்டு விரலேருந்து ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் விடுங்க ஆண்டவரேன்றார். ஆண்டவர் சொன்னார், நீ பூமியில் இருக்கும்போது எத்தனையோ மோசைகள் இருந்தாங்க, எத்தனையோ ஆபிரகாம் இருந்தாங்க, அவங்க மூலியமாக தான் உனக்கு ரட்சிப்பை சொல்லியிருப்பேன். இந்த பெரிய ரட்சிப்பை நான் கொடுத்தேன், நீ அங்கே காப்பாற்றலை. நீ இப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போக முடியாது. எங்கே இருக்கும்போது இங்கே வரணும்னா பூமியில் இருக்கும்போது தான் இங்கே வரணும். நீ பூமியில் இருக்கும்போது உன் மனமோன போக்கில் வாழ்ந்துட்ட, உன் இஷ்டத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துட்ட. இப்போ நீ வரவே முடியாது. லாசர் அவரோட சுண்டு வரல உனக்கு தண்ணி தர முடியாது. பூமியில் உன் சொந்த பந்தம் யாருன்னா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இனிமேட்டு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ஆனால் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போ உண்மையாகவே தேவன் இன்னைக்கு எழுந்தரணும். இன்னைக்கு எதுக்கு எழுந்தரணும்னா உன் ரட்சிப்பை காப்பாற்ற எழுந்தரணும். யாரா ரட்சிப்பை காப்பாற்ற எழுந்தரணும்? ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரா இல்லையா தாவீது, ஆண்டவரே நீ எழுந்தருளி என்ன செய்யுங்க ரட்சியும். அது இந்த வார்த்தையை பேதுரு கூட சொல்கிறார். தண்ணியில் ஆயத்தில் விழுந்து போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்ன செய்யுங்க என்னை ரட்சின்னு சொன்னால் அந்த ரட்சிப்போட மகிமையே வேறு தான். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு ரட்சிக்க நீ பட்டனு ஒரு தேவ பிள்ளை என்பது சொல்கிறதுக்கு ரட்சிப்பு தான் காரணம்.
நீ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை மட்டும் ரட்சிக்கலன்னா நீ இப்போ எந்த கூட்டத்தில் உட்காந்து இருந்திருப்ப? வெளியே இருக்கிற கூட்டத்தில் இருந்திருப்ப. இயேசு ரட்சித்ததுனால தானே அதை வெறுத்து வந்து இங்கே உட்காந்துக்கிற. அப்போ உண்மையாகவே அந்த ரட்சிப்பு என்ன செய்யணும்? காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? சங்கீதம் 44:26 பாருங்களேன். அந்த ரட்சிப்பை நீ எப்படி காப்பாற்றணுன்னு 24 படிங்க. 44. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் ரெண்டும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை என்ன செய்யுங்க? மீட்டு கொள்ளுங்க. அப்போ அவருடைய கிருபை நிமித்தம் நீ மீட்கப்படுற சான்ஸ் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் இந்த பூமி விட்டு போயிட்டுனா அந்த சான்ஸ் முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் எனக்கு ஒத்தாசையாக என்ன செய்யுங்க? எழுந்தருளுங்க. உங்களுடைய கிருபை நிமித்தம் என்ன செய்யுங்க? இந்த காலை வேளையில் என்னை மீட்டு கொள்ளுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கிருபை நிமித்தம், உங்களுடைய கிருபை நிமித்தம், உங்களுடைய கிருபை நிமித்தம்